வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி தலைவர்களினுடைய டெல்லி விசிட். அங்கே என்ன நடந்தது, என்ன சொன்னார் அமித்ஷா, என்டிஏ கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு எப்பொழுது முடிவாகும், எப்பொழுது அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் கடந்த ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு தங்களுடைய கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கேப் இருந்தது. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு டிடிவி தினகரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஃபேக்ஷன் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி போன்ற கட்சிகள் ஒவ்வொன்றாக இணைந்தார்கள். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேஷனை அவங்க ஃபஸ்ட்டு ஃபார்மலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அலையன்ஸ்க்கு வந்த 2வது நாள் அது. அதன் பிறகு 3 பொதுக்கூட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி மதுராந்தகம், மதுரை மற்றும் திருச்சியில் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 3 பொதுக்கூட்டத்துக்குமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் மக்களிடையே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஃபார்மலாக தொடங்கவே இல்லை. அதாவது அதிமுக சார்பில் 4 மெம்பர் ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கமிட்டி இன்னும் தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலை. அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி அந்த கமிட்டி தங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் திரு இபிஎஸ் அவர்கள், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த வியாழக்கிழமை டெல்லி சென்றார். அவர் இந்த கூட்டணி விவகாரங்களுக்காக ஜனவரி முதல் டெல்லி செல்வது இது 3வது முறை. ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு முறை டெல்லி போயிட்டு வந்தார். அதன் பிறகு மார்ச் மாதத்தில் ஒரு முறை போனார். இப்போது போயிருக்கிறாரு. ஸோ போயிட்டு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு முடிந்து விட்டது, இன்னும் 4 நாட்களில் நாங்கள் இது எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விசிட்லாம் ஏன் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த 2019-21 தேர்தல்லையும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தொகுதி பங்கீடிலிருந்து என்னென்ன தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுவது போன்ற எல்லா விஷயங்களுமே சென்னையில் தான் முடிவு பண்ணப்பட்டது. ஆனால் இந்த முறை எந்த காரணத்துக்காக அது எல்லாம் டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா 2021 கூட இதே நேரத்தில் தான் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலுக்கு தேர்தல் வந்தது. இந்த முறையும் அதே ஸ்கெடியூலை தான் எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன ஒரு ரீசனுக்காக எல்லாமே இப்போ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்தோடனே இவங்க 2 பேர் போகிறாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் போகிறாரு. அப்போ எல்லாமே டெல்லியில் தான் முடிவு பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஸோ இப்போ அதிமுக பாஜகவினுடைய டாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 35லேருந்து 45 கான்ஸ்டிடுவன்சிஸ் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமமுகவுக்கு 8 முதல் 10 அசம்பிளி சீட்ஸு, அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு இப்படி தான் ஒரு 55 இடங்கள் அவங்க எங்களுக்கிட்ட கொடுங்க, நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதிமுக அதற்கு முழுவதுமாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளாதது மட்டும் அல்லாமல் கான்ஸ்டிடுவன்சி, அதாவது அதிமுக கேட்கக்கூடிய அதே தொகுதியை பாஜகவும் கேட்கிறது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்காக தான் அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்தில் அதிமுகவும் கேட்பாங்க, பாஜகவும் கேட்கும். இப்போ சிங்காநல்லூர் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு, பாஜகவும் அங்கே தங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் நாங்கள் எலெக்ஷனில் போல் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ ஒரு கிளாஷ் வருது. அந்த கிளாஷை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவுக்கு 27 இல்லது 29 இடங்கள் கொடுப்பதற்காக இசைவு தெரிவித்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக விடாப்பிடியாக 30 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், 30க்கு குறைவான தொகுதிகளில் நாங்கள் நிச்சயமாக போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 30 தொகுதிகளுக்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 35ன்னு கேட்டாங்க, இல்லை ஒரு கிட்டத்தட்ட 40 வரைக்கும் அவங்க கேட்டாங்க.
அவங்களுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தலில் நாங்கள் 11% தனியாக பாஜக மட்டும் எடுத்திருக்கு. அதனோட ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் சீட்ஸ் கொடுக்கணும். வேறு எப்படியும் நீங்கள் சீட்ஸ் எங்களுக்கு குறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அதிமுக வந்து வேறு ஒரு ஃபார்முலாவோட 27 இல்லை 29 வரைக்கும் இறங்கி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி வந்து 30 அல்லது 31லேயே நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த சீட் ஷேரிங்கெல்லாம் விட இப்போ டெல்லிக்கு ஏன் அழைக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. பேசு பொருளாக மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக இதை வந்து டெல்லி தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க, கூட்டணியை கூடமா டெல்லி டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கேம்பெயின் இஷ்யூவாக மாற்றுறாங்க. ஸோ கேம்பெயின் இஷ்யூவாக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற இடத்துல தான் முதலமைச்சர் வந்து இந்த கேம்பெயினே கொண்டு போகிறாரு. 2026 தேர்தலே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற யுத்தம், ஒரு போர் அப்படிங்கிற இடத்துல அவர் அதை பேசும்பொழுது இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு பெர்செப்ஷன் வைஸில் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். ஏனென்றால் கடந்த காலங்களில் நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கே போல 2019லையும் சரி 21லையும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பாஜக தலைவர்கள் சென்னை வந்து இதே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு February 28 நினைக்கிறேன், அன்னைக்கு வந்து அன்றைக்கு உள்துறை அமைச்சர், இன்றைக்கும் அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறார், அவர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வருகிறார். சென்னையில் ஒரு நட்சத்திர விடுதியில் விடிய அந்த பேச்சுவார்த்தையானது நடக்கிறது. பேச்சுவார்த்தை மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்களை நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இங்கே நடக்கும் பொழுது ஏன் 26க்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை பாஜக வந்து நாங்கள் தான் இந்த அலையன்ஸுக்கு இன்டைரக்டாக லீடர், டைரெக்டாக ஏடிஎம்கே வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் தான் எல்லா ஷார்ட்ஸையும் கால் பண்ணுறோம், நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு பாஜக ஒரு மறைமுக செய்தியை கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் கொடுக்க வராங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது. இது பெருமளவில் அதிமுகவினுடைய செகண்ட் ரங் தேர்ட் ரங் லீடர்ஷிப்பில் வந்து பெருமளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கல. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போவுமே வந்து அவங்களுடைய கட்சி தலைமை மீது ஒரு பெரிய ஒரு ப்ரைட் இருக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களுமே ஜெயலலிதா அவர்களை வந்து போயஸ் கார்டன் இல்லத்தில் தான் சந்திப்பார்கள். இதே போன்று இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கடந்த 2 தேர்தலுக்கு 19, 21க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடக்கலனாலும் ஒரு நட்சத்திர விடுதியில் அவருடைய தலைமையில் அதிமுக தலைமையில் நடக்கும். இப்போ ஒருவேளை அதை மாற்ற பாஜக ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான். நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து எலெக்ஷன் பிஸியில் இருக்கிறார், அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு தான் நேற்று செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. தினகரன் அவர்கள் வந்து 10லிருந்து 12 தொகுதிகள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு, என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, அந்த லிஸ்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாரு. பட் ஓரளவுக்கு எல்லாராலையும் ஸ்பெக்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட வந்து டிஸ்குவாலிஃபை ஆன 7 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த 7 எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக அவர் சீட் வாங்கி கொடுக்கணும்னு டிடிவி தினகரன் அவர்கள் நினைக்கிறாரு. அவர் நிற்க போதில்லை அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால் அந்த 7 பேருக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். டிக்கெட் மட்டும் இல்லாமல் அந்த 7 பேர் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு தேர்தலில் நின்று எந்த தொகுதியில் ஜெயித்தாங்களோ அந்த தொகுதியிலே அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கி அவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ அதற்கு என்னென்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணணும், எப்படி அந்த 8 கான்ஸ்டிடுவன்சியோ இல்லை 9 கான்ஸ்டிடுவன்சியோ ரொம்ப தெளிவாக வாங்குறது, அதில் எந்த காம்ப்ரமைஸும் தினகரன் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று அவர் வந்து நாங்கள் குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்ன்றதை தெளிவு பண்ணியிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி 17 அல்லது 18 இடங்கள் இதுதான் பாமகவுக்கு அசம்பிளி சீட்ஸில். ஏன்னா ஏற்கனவே திரு அன்புமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டானது கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் மேஜர் பிளேயர்ஸ். அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சிக்கு 2, அவங்க வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா இல்லை தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. அதே போன்று ஜான் பாண்டியன் போன்றவர்களுக்கு வந்து எந்த சின்னத்தில் போட்டியிடுறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. சீட்ஸை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் புதிய நீதி கட்சிக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க, ஜான் பாண்டியன் அவர்களுக்கு 1 அல்லது 2. அப்படி தான் இந்த அலையன்ஸில் வந்து சீட் ஷேரிங்கும் இருக்கும். பட் கிட்டத்தட்ட 160லேருந்து 170 சீட்டுக்கு அதிமுக தங்களுடைய சிம்பலில் அவங்க கேண்டிடேட்ஸை போட முடியலனாலும் திமுக மாதிரி அவங்களோட சிம்பலில், ரெட்டை இலை சிம்பலில் சின்ன சின்ன கட்சிகளை நிற்க வச்சு அவங்க வந்து 160லேருந்து 170 சீட்டுக்கு குறையாமல் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதிமுக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ பிஜேபி வந்து 30 சீட்டுக்கு மேலே வாங்க போகிறாங்களா இல்லை 30க்கு கீழே வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த நெகோசியேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை பிஜேபி வந்து 30 சீட்டு வாங்கிட்டு நிறைய கட்சி தலைவர்களை வந்து தாமரை சின்னத்தில் நிற்க வைக்க போகிறாங்களா, இல்லை சின்ன சின்ன கட்சி தலைவர்களை வந்து ரெட்டை இலை சின்னத்திலே நின்றுக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தான். திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்று சனிக்கிழமை மார்ச் 21 சென்னைக்கு வருகிறார். அவர் வந்து என்னென்ன விஷயங்களை பேசப்போகிறார், எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்டிஏ தலைவர்களுடைய டெல்லி விசிட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து அது வந்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொரு இஷ்யூவாக கிடச்சிருக்குது. பாஜக தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபாடரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நாம் பார்க்க முடியும். இதே வேளையில் திமுக கூட்டணியில் ஒன்றும் சிக்கல்கள்லாம் இல்லாமல் இல்லை. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் 17 மார்ச் நம்ம போட்ட ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு. அங்கே சிபிஐக்கு மட்டும்தான் இப்போ டீல் சைன் ஆகிருக்கு. மற்ற சிபிஐஎம், விசிகே போன்ற கட்சிகளுக்கு இன்னும் டீல் சைன் ஆகலை. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மார்ச் 17 நம்ம போட்ட வீடியோவை போய் பாருங்கள், அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.